இது இன்றைக்கி ஐவி போட்டப்போ காலையில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்பலாம் அவன் முரண்டு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே காமிச்சான். பெரிய அளவில் அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணிலாம் பிடிக்கல. எப்படி படுத்திருக்கான் பாருங்களேன். கொஞ்சம் மூக்குலேருந்து ப்ளீடிங் வர்றது குறைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளாத்தை வச்சு அங்கே போய் எடுத்து செக் பண்ணோம். அந்தளவுக்கு நிறைய ப்ளீடிங் இல்லை. ஒரு செட்டில் ஆகிட்டு வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் அப்படியே அமைதியாக இந்த மாதிரி படுத்துட்டுவோம். நம்ம இத்தனை நாளாக குப்புற உட்காந்துருப்பான். ஃபேஸை வந்து தரையில் அப்படியே முட்டிக்கிட்டு வச்சுருப்பான். அந்த இடத்துல பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், பெயின் கில்லர் எல்லாமே வந்து அவனுக்கு மாற்றிருக்காங்க. ஸ்வெல்லிங்லாம் குறையிற மாதிரி. ஸோ ஆனால் டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அது வந்து நல்லது கிடையாது. டெம்பரேச்சர் குறையக்கூடாது. பட் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் இன்னும் ஒரு 10 டேஸாவது ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவன். எப்படி உடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ரிசல்ட்டு. டைம் நிறைய ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபேஸ் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இவனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் அந்த வார்டில் வந்து நிறைய டாக்ஸ் அட்மிட் ஆகிருக்கு. டாக் சவுண்டு இவன் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான். அதுங்க குலைக்கும்போது டாக்ஸ் எனி டைம் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவன் ஏற்கனவே பயங்கரமான ஷாக்கில் இருக்கான் இந்த ட்ராமானால். அது அவனை நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்க விடாது. ப்ளஸ் அங்கே இருக்கிற டாக்ஸ் இடையில வந்து பார்வோ டாக்ஸும் வந்து போகிற மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் அந்த ப்ளேஸ் வந்து இவனுக்கு சேஃபாக இருக்காதுங்கனால தான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போது ட்வைஸ் அ டே ரெகுலராக கூட்டிகிட்டு போகிறது. டாக்டர் நிறைய செலவாகுது, நீங்கள் வந்து இங்கேயே அட்மிட் பண்ணிக்கலான்னு கூட சொன்னார் திரும்பவும். ஆனால் எனக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அலையிறீங்க, அட்மிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அட்மிட் பண்ணால் அங்கே ஏதாவது இவனுக்கு ஹியூமன் கான்டாக்ட் இல்லை. தனியாக அவன் பாட்டுக்கு இருக்கணும். மெடிசன் போடுவாங்க, வந்து பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து 24/7 இவன் கூடவே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இவன் படுத்திருக்க இடத்துல இவனை பக்கத்தில் வச்சு ஒரு கையால் இவன் இருக்கிற பாக்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு அசைஞ்சால் கூட நமக்கு தெரிகிற மாதிரி. அவ்வளோ கேர் அங்கே கிடைக்காதுல்ல. ஸோ ஏதாவது பண்ணிட்டான்னா அதனால தான் பயமாக இருக்குது. கண்ணை எதுவும் பிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் ரெகுலராக ஆன் டைமுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ ப்ளீடிங் மூக்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது பரவாயில்ல. பார்ப்போம்.